அன்பான 10ஆம் வகுப்பு மாணவர்களே, நாம் இப்பொழுது 10ஆம் வகுப்பு சோஷியல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் முதல் பாடத்தில் ஒன்வேர்டு பார்க்க போகிறோம். அது பாடம் 292ஆம் பக்கத்தில் இருக்குது. எல்லோரும் புத்தகத்தை எடுத்துக்கோங்க. அதில் 292ஆம் பக்கத்தில் அந்த பாடம் இருக்குது. பாடத்தினை தலைப்பு பாருங்கள். யூனிட் 1 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இட்ஸ் க்ரோத் அண்ட் இன்ட்ரொடக்ஷன். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், கிராஸ்னாலே மொத்தம்னு அர்த்தம். டொமஸ்டிக்னா உள்நாட்டு, இந்த இடத்துல உள்நாட்டு அப்படின்னு அர்த்தம், உள்நாடு அப்படிங்கிற மாதிரி. ப்ராடக்ட்னா எல்லோரும் தெரிஞ்சது தான், உற்பத்தி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அண்ட் இட்ஸ் க்ரோத் மற்றும் அதனுடைய வளர்ச்சி. அண்ட் இன்ட்ரொடக்ஷன் ஒரு அறிமுகம், அதை பற்றிய அறிமுகம். அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதை சுருக்கமாக ஜிடிபின்னு சொல்லுவோம். அந்த ஜிடிபி பற்றியும் அதனுடைய வளர்ச்சியை பற்றியும் ஒரு அறிமுகம் தான் இந்த பாடம். அப்படி என்ன ஜிடிபினா என்ன, ரொம்ப ஒரு முக்கியமான கருத்து அப்படின்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான, மிகவும் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கருத்து. ஏன்னா இந்த ஜிடிபியை வச்சு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சியை சொல்ல முடியும். ஜிடிபி ரேட்டு, ஜிடிபி நல்லா வளர்ச்சியாக இருந்தால் தான் அந்த நாடு வளர்ச்சியாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். எக்கனாமிக்கினுடைய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி ஜிடிபி வச்சு தான் சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை இந்த ஜிடிபி வச்சு தான் சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இதில் உள்ள ஒன்வேர்டு பார்ப்போம். ஒன்வேர்டு எல்லாம் எடுத்துக்கலாம். பக்கம் 301 பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், கேள்வி எவாலுவேஷன் அப்படின்னு இருக்கு. அதில் பாருங்கள், முதல்ல சூஸ் த கரெக்ட் ஆன்சர், சூஸ் த கரெக்ட் ஆன்சர்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஜிஎன்பி ஈக்குவல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஜிஎன்பி ஈக்குவல்ஸ், இப்போ தான் ஜிடிபின்னு சொன்னோம். அப்படின்னா ஜிஎன்பின்னா என்ன? இது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் மாதிரி, அது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். கிராஸ்னாலே மொத்தம்னு சொல்லிட்டோம், நேஷ்னல்னு தெரிஞ்சது தான் நாடு, ப்ராடக்ட்னா உற்பத்தி, மொத்த நாட்டு உற்பத்தி. அது மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி, இது மொத்த நாட்டு உற்பத்தி ஜிஎன்பி. அப்புறம் ஜிஎன்பிக்கு ஜிடிபிக்கு என்ன கொஞ்சம் தான் வித்தியாசம். ஜிஎன்பி ஈக்குவல் டு ஜிடிபி ப்ளஸ் கூட்டல், ஜிடிபி ப்ளஸ்னால் கூட்டல், நம்ம அதோட எதை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது. ஜிடிபி கூட்டல் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராடு, நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராடு. அதாவது என்ன அர்த்தம்னா, நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராட்னா வெளிநாட்டிலேருந்து கிடைக்கக்கூடிய நிகர வருமானம். நிகர வருமானம்னா என்ன அர்த்தம்? மொத்த வருமானத்தை அந்த செலவை கழிச்சது போக மீதி இருக்கக்கூடிய நமக்கு முழுசாக கிடைக்கக்கூடிய அந்த கைக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்தில் தான் நிகர வருமானம்னு சொல்லுவாங்க. மொத்த வருமானம் 1 லட்ச ரூபா இருக்கும். பட் அதில் என்ன செய்வாங்க, டேக்ஸ் படிப்பாங்க, அந்த மாதிரி சில செலவுகள், அந்த செலவுகள் தேய்மானம் அப்படிங்கிற கணக்கில் கொஞ்சம் அதில் 1 லட்ச ரூபானா அதில் கொஞ்சம் குறையும். அந்த அமௌண்ட் அதில் அந்த செலவு தேய்மானங்கிற அந்த கருத்தில் அந்த செலவை தவிர்த்துட்டு மீதி நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணத்தை தான் நிகர வருமானம்னு சொல்கிறது தான். அதை தான் என்ன சொல்கிறாங்க, நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் அப்ராடில் இருந்து, நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராடு. அதான் ஆன்சர். ஜிஎன்பி ஈக்குவல்ஸ் ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராடு. ஜிடிபியோட வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நிகர வருமானத்தையும் சேர்த்தா அதான் ஜிஎன்பி. அப்படின்னா ஜிஎன்பி வேணும்னா ஜிடிபி தெரிஞ்சால் தான் ஜிஎன்பி நம்ம கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் ஜிஎன்பி வேணும்னா ஜிடிபி வேணும், நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராடும் தெரியணும். ரெண்டையும் கூட்டிட்டோம்னா நமக்கு ஜிஎன்பி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் முதல் கேள்வி. ஜிஎன்பி ஈக்குவல்ஸ் ஜிடிபி ப்ளஸ் நெட் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஃப்ரம் அப்ராடு. ஆன்சர் சி ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப், ஆன்சர் இதுக்கு என்ன வரும்னா டி, டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அதாவது தேசிய வருமானம், நேஷனல் தேசிய வருமானம் இஸ் எதை வச்சு மெஷர் பண்ணுறோம்? தேசிய வருமானம் என்பது இஸ் எ மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்.
உற்பத்தி பண்டங்கள், அதாவது கூட்ஸுங்கிறது பொருட்கள் அல்லது பண்டங்கள்னு சொல்கிறது. அந்த பண்டங்கள் மற்றும் சர்வீசஸ்னால் சேவைகள். இந்த பண்டங்கள் மற்றும் இந்த சேவைகளுடைய மொத்த மதிப்பை தான் என்ன சொல்கிறாங்க, அதை வச்சு தான் என்ன சொல்கிறாங்க, தேசிய வருமானத்தை, நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுறாங்க, அளவிடுறாங்க. அப்படின்னா தேசிய வருமானத்தை எப்படி அளவிடுறோம்? இட்ஸ் எ மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்டு சர்வீசஸ். அதாவது பண்டங்கள் மற்றும் சேவைகளுடைய மொத்த மதிப்பை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இதில் வந்து சொல்கிறோம். பண்டங்கள் மற்றும் சேவை, சர்வீஸ்னால் சேவைகள். அதனால் பண்டங்கள் மற்றும் சேவை, சேவைனா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகம் இருக்கும். இப்போ வந்து சேவைகள்ங்கிறது எந்த கருத்தில் வருதுன்னா, நம்ம சாதாரண ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறோன்னு வச்சுக்கணும், சாதாரண ஒரு தகவல். அந்த டீ குடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை இருக்குது? அது டீ போடுறதுக்கு டீ தூள்லேருந்து இனிப்புக்கு வந்து சர்க்கரை தேவை இருக்குது. அதுலேருந்து என்ன பால் எல்லாம் கலந்து நமக்கு டீ போட்டு தராங்க. அப்படிங்கிற டீ போடுறதுக்கு வந்து அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காசு. டீ தூளுக்கு ஒரு ரேட்டு, சர்க்கரைக்கு ஒரு ரேட்டு, இந்த மாதிரி ஒவ்வொன்றுமே எல்லாம் காஸ்ட் வைஸு வரும். அதெல்லாம் கூட்ஸில் சேரும். எதெல்லாம் கூட்ஸில் சேருது? டீ தூள், சர்க்கரை, பால், தண்ணி எல்லாமே கூட்ஸில் சேரும். இந்த சர்வீஸ் என்னென்னா, அந்த டீ போட்டு கொடுக்கார்ல ஒரு ஆள், அந்த டீ மாஸ்டர், அந்த டீ கடைக்காரங்க, அவங்க செய்யக்கூடியதான் சர்வீஸ். அதுக்கு ஒரு காசு வேணும்ல. எல்லாமே இதுக்கு மட்டும் பொருட்களுக்கு மட்டும் நம்ம பணம் கால்குலேட் பண்ணிட்டு போதாது. அவங்களுக்குன்னு ஏதாச்சும் லாபம் இருந்தால் தான் தொழில் பண்ண முடியும். அந்த அவங்களுக்குன்னு உள்ள அந்த கூலி இருக்குல்ல, அதுதான் இந்த சர்வீஸஸ்ன்னு சொல்கிறோம். அது சேவை அப்படிங்கிறது கூட்ஸ் அண்டு சர்வீசஸ். அந்த வந்து கூட்ஸுங்கிறது தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருள். ஆனால் சர்வீஸுங்கிறது அப்படி தொட்டு உணர முடியாது. அதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சர்வீஸுங்கிறது இந்த மாதிரி அவங்களுடைய அந்த சர்வீஸ், அந்த மக்களுடைய அந்த சர்வீஸ் இருக்குல்ல, அதுதான் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ கொஞ்சம் சர்வீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கேன். கூட்ஸ்னால் தொட்டு உணரக்கூடிய பொருட்கள் தான் கூட்ஸ்ன்னு சொல்கிறோம். சர்வீசஸ்ங்க அந்த பொருட்களை வச்சு நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அந்த அதுக்கு தேவையான மேன் பவர், மனிதர்களுடைய பவர், அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே என்னது, சர்வீசஸ் சொல்கிறோம். வெறும் பொருள் இருந்தால் வெறும் பொருளாக மட்டும்தான் இருக்கும். அதை பயன்படுத்துறதுக்கு ஆள் வேணும், அதை எடுத்து கொடுக்க ஆள் வேணும், எல்லாமே அதுதான் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ அப்புறம் புரிஞ்சுருப்பீங்க, நேஷ்னல் இன்கம் இஸ் எ மெஷர் ஆஃப் டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். பிரைமரி செக்டர் கன்சிஸ்ட் ஆஃப், பிரைமரி செக்டர் அதாவது முதன்மை துறைங்கிறது எதை சொல்கிறோம்? அக்ரிகல்ச்சர், விவசாயம், வேளாண்மை அல்லது விவசாயத்தை சார்ந்தது, அக்ரிகல்ச்சரை சார்ந்தது என்னது பிரைமரி செக்டர். பிரைமரி செக்டர் முதன்மையான, நம்ம முதல்ல முக்கியமான அல்லது முதன்மையான துறை அப்படின்னா எதனாலே அது என்னது, அக்ரிகல்ச்சர், விவசாயம் தான். விவசாயம் இருந்தால் தான் ஒரு நாட்டுடைய உணவு கிடைக்கும். உணவு இருந்தால் தான் மனிதன் எதையும் செய்ய முடியும். பிரைமரி செக்டார் கன்சிஸ்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், முதன்மை துறைங்க என்பது அக்ரிகல்ச்சர். அடுத்து, டேஸ் அப்ரோச்சஸ் த வேல்யூ ஆர்டர்டு இப்போ ஈச் இன்டர்மீடியட் குட் இஸ் சம்டு டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட். அதாவது ஒரு இன்டர்மீடியட் குட், இப்போ இதுதான் பார்த்தோம். அதாவது ஒரு டீயை பற்றி சொல்லும்போது, ஒரு டீ தயாரிக்கணும்னா அதுக்கு இன்டர்மீடியேட்டாக என்னென்ன குட்லாம் தேவைப்படுது? டீ தேவைப்படுது, பால் தேவைப்படுது, சர்க்கரை தேவைப்படுது, தண்ணி தேவைப்படுது. அதுதான் வந்து இன்டர்மீடியட் குட். அந்த இன்டர்மீடியட் குட்டினுடைய மதிப்புகள்லாம் என்ன செய்யணும்? வேல்யூ ஆர்டர்டு பை ஈச் இன்டர்மீடியட் குட். அந்த மாதிரி இன்டர்மீடியட்னால் இடைநிலையில் தேவைப்படக்கூடிய எல்லா பொருட்களுடைய மதிப்பையும் ஆட் பண்ணுறோம். அது கடை ஆட் பண்ணும்போது கடைசியாக என்ன கிடைக்கும்? அதில் சேர்த்து பார்க்கும்போது என்ன கிடைக்குன்னா வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட். அந்த கடைசியில் வந்து இறுதி பொருளுடைய அந்த பொருளினுடைய என்னது மதிப்புக்கு தெரியுது. எல்லாரும் சேர்க்கும்போது டீ குழு ரேட்டு, டீ தூள், சர்க்கரை, தண்ணீர், அது மாதிரி சர்வீஸ், அந்த மனிதனுக்கு அந்த சேவை பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆளுக்கு எல்லாத்தையும் சேர்க்கும்போது தான் ஃபைனலாக அந்த பொருளினுடைய டீ 7 ரூபா 6 ரூபா அந்த மாதிரி நமக்கு கிடைக்கும், 10 ரூபா அந்த மாதிரி ஒரு கடையை பொறுத்தும் இது இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற அப்ரோச்சுக்கு என்ன பேருன்னா ஆன்சர் பி, வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச். அதாவது மதிப்பை கூட்டுறோம், ஒவ்வொன்றுக்குடைய மதிப்பை கூட்டி மொத்த மதிப்பு போடுறோம். அதுதான் வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச். இதில் வந்து கேள்வியிலேருந்தே பதில் வந்துடும். வேல்யூ ஆர்டர்ன்ற டேஸ் அப்ரோச் இஸ் த வேல்யூ ஆர்டர்டு அப்படின்னு வருது பார்த்தீங்களா? அதை வச்சு என்ன செஞ்சிடலாம்? வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச்னு சொல்லிடலாம். முதல் லைன்லேயும் ஆன்சரே இருக்குது. வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச் ஆன்சர் வந்து டேஸ் அப்ரோச்னா இந்த வேல்யூ ஆர்டர் அப்ரோச். வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச் இஸ் த வேல்யூ ஆர்டர்டு பை ஈச் இன்டர்மீடியேட் குட் இஸ் சம்டு டு எஸ்டிமேட் த வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட். என்னது இன்டர்மீடியேட்னா இடைநிலை,
அதாவது ஒரு பொருளை தயாரிப்புக்கு தேவையான இடையில தேவைப்படும் எல்லாத்தினுடைய மதிப்பையும் கூட்டி கிடைக்கக்கூடியது தான் எனது அந்த இறுதியில் இருக்கக்கூடிய அந்த பொருளுடைய மதிப்பு. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணக்கூடிய அப்ரோச்சுக்கு பேர் என்ன அப்ரோச்னா வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச். அதாவது மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறைன்னு கூட எடுத்துனா வேல்யூ ஆர்டர்டு அப்ரோச். வேல்யூனா மதிப்பு, ஆர்டர்னா கூட்டுறது, மதிப்பை கூட்டி சொல்கிறது, மதிப்பு கூட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்து பாருங்கள், விச் செக்டார் இஸ் ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் த ஜிடிபி. அதாவது நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்டில் ஜிடிபியில் எந்த செக்டாரில் வந்து அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆன்சர் வந்து பாருங்கள் மேலே இருக்குது, சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டாரில் தான் வந்து அதிகமாக வேலைவாய்ப்பு இருக்குது. ஜிடிபியை பொறுத்தவரை எதில் அதிக வேலைவாய்ப்பு இருக்குது, ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஜிடிபி அது எந்த துறையில், சர்வீஸ் செக்டாரில் தான் இருக்குது. ஏன்னா அங்கே எந்த ஒரு பொருளுமே வந்து வெறும் பொருளை வச்சு நம்ம எதுவும் செய்ய முடியாது. பொருளை உருவாக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு ஆள் தேவை, பொருளை விற்கணும் அதுக்கு ஆள் தேவை, வாங்கணும் எல்லாத்துலேயுமே என்னது சர்வீஸ் இருக்குது. அப்படிங்கும்போது என்னது சர்வீஸ் செக்டரில் தான் அதிகமான வருமானம் இருக்குது, வேலைவாய்ப்பு இருக்குது அப்படிங்க சொல்கிறது. விச் ஒன் செக்டார் இஸ் த ஹையஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன் ஜிடிபி. ஆன்சர் வந்து சர்வீஸ் செக்டார். எம்ப்ளாய்மெண்ட்னாலே சர்வீஸ் செக்டரில் தான் அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஆறாவது கேள்வி, கிராஸ் வேல்யூ ஆர்டர்டு அட் கரண்ட் ப்ரைஸஸ் ஃபார் சர்வீசஸ் செக்டார் இஸ் எஸ்டிமேட்டட் அட் டேஷ் லேக் crore in 2018 to 19. அதாவது 2018-19 ஆண்டில் எத்தனை லட்சம் டேஷ் லேக் crore எத்தனை லட்சம் கோடி வந்து இந்த கிராஸ் வேல்யூ ஆர்டர்டு அட் கரண்ட் ப்ரைஸஸ் ஃபார் சர்வீசஸ் செக்டர். அதாவது இந்த நம்ம சொல்லக்கூடிய அந்த சர்வீஸ் செக்டரில் சேவைத்துறை, இந்த சேவைத்துறையில் வந்து இப்போ உள்ள மதிப்புக்கு மொத்த மதிப்பு கூட்டு எவ்வளவு, இப்போ உள்ள இன்றைக்கி இருக்கக்கூடிய விலைவாசியில் இந்த சர்வீஸ் செக்டரில் மொத்தம் எத்தனை கோடி வந்து கிடைக்கி, அந்த மொத்த மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது என்னது 92.26 lakh crore in 2018 to 19. அதாவது 2018-19 92.26 லட்சம் கோடி அவளோட மதிப்பு வந்து என்னது இந்த சர்வீஸ் செக்டரில் நமக்கு கிடச்சிருக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு சர்வீஸ் செக்டரில் இருக்கக்கூடிய மொத்த மதிப்பு அளவு 2018-19 92.26 லட்சம் கோடி. அதான் கொடுத்துருக்காங்க கிராஸ் வேல்யூ ஆர்டர்டு, அதாவது மொத்த மதிப்பு கூட்டு, மொத்த மதிப்பு எவ்வளவு இதில் சர்வீஸ் செக்டரில் இன்றைக்குள்ள ரேட்டுக்கு, அதான் அட் கரண்ட் ப்ரைஸில் சர்வீஸ் செக்டரில் எவ்வளவு மொத்த மதிப்பு கூட்டு, சர்வீஸ் செக்டரில் இன்றைய நடப்புக்கு விலைவாசிக்கு மொத்த மதிப்பு எவ்வளவு 2018-19 92.26 lakhs crore in 2018-19. அதாவது 92.26 லட்சம் கோடி ரூபாய் அதனுடைய மதிப்பு. அடுத்து பாருங்கள், இந்தியா இஸ் டேஷ் லார்ஜர் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். இந்தியா வந்து எத்தனையாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர், இதில் விவசாயத்தில் எத்தனையாவதாக இருக்காங்கன்னா செகண்ட். இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜர் ப்ரொடியூசர், இரண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர் இதில் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட், அதாவது வேளாண்மை அல்லது விவசாய பண்டங்கள் தயாரிப்பட விவசாய பொருட்கள் உற்பத்தியில் வந்து இந்தியானது செகண்ட் லார்ஜர் ப்ரொடியூசர், இரண்டாவது மிகப்பெரிய உற்பத்தியாளர். இந்தியா இஸ் செகண்ட் லார்ஜர் ப்ரொடியூசர் இன் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட். ஆன்சர் வந்து டி. அடுத்து பாருங்கள், எட்டாவது கொஸ்டின், இந்தியா இஸ் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் டேஷ் இயர்ஸ். இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், அதாவது இந்தியாவுடைய ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அதனுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதாவது வாழ்க்கையினுடைய எக்ஸ்பெக்டன்சி மீன்ஸ் எதிர்பார்ப்பு, அந்த வாழ்க்கை லைஃப் சைக்கிள் எதிர்பார்ப்பு, இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஒரு குழந்தை இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அதாவது வாழ்க்கை முறை, அந்த வாழ்க்கையினுடைய ஸ்பேன், லைஃப் ஸ்பேன், அதுக்கு வந்து என்னது 65 ஆண்டுகள். ஒரு குழந்தையினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எவ்வளவு, ஒரு பிறந்த குழந்தையினுடைய லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து 65 இயர்ஸ். இந்தியாஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் இஸ் 65 இயர்ஸ்.
அடுத்து விச் ஒன் இஸ் த ட்ரேடு பாலிசி? ட்ரேடு பாலிசி அதாவது வர்த்தக பாலிசி, வர்த்தக கொள்கை எது வந்து வர்த்தக கொள்கை அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. அதாவது இம்போர்ட் இறக்குமதி, எக்ஸ்போர்ட் ஏற்றுமதி. இறக்குமதி ஏற்றுமதி கொள்கை தான் என்னது நம்முடைய வர்த்தக கொள்கை, ட்ரேடு பாலிசி. விச் ஒன் இஸ் ட்ரேடு பாலிசினா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. ஆன்சர் பி. அடுத்து இந்தியன் எக்கனாமி இஸ், நம்மளுடைய எக்கனாமி எப்படிப்பட்டது? டெவலப்பிங் எக்கனாமி, அதாவது வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வளர்ந்து வரும் பொருளாதாரம், வளர்ந்துக்கிட்டே இருக்குது, அதான் வளர்ந்து வரும் பொருளாதாரம். இந்தியன் எக்கனாமி இஸ் டெவலப்பிங் எக்கனாமி. இப்போ அடுத்து பார்ப்போம். ஃபில் இன் த பிளாங்க்ஸ் இருக்குது, அதில் பாருங்கள், ரொம்ப எளிதானது தான். டேஸ் இஸ் த பிரைமரி செக்டர் இன் இந்தியா. இந்தியாவிலேயே பிரைமரி செக்டர்னால் எது? அக்ரிகல்ச்சர் செக்டார் தான் இருக்கிறதே பிரைமரியான முதன்மையான செக்டார். என்னது? அக்ரிகல்ச்சுரல் செக்டார், வேளாண் துறை அல்லது விவசாயத்துறை. அக்ரிகல்ச்சுரல் செக்டர் எழுதிக்கோங்க. AGRICULTURAL அக்ரிகல்ச்சுரல் செக்டார், SECTOR அக்ரிகல்ச்சுரல் செக்டார். AGRICULTURAL agricultural sector, SECTOR agricultural sector is the primary sector in India. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள். GDP is the indicator of dash economy. GDP is the indicator of economic health of an economy. Economic health of an economy அதாவது பொருளாதார வளத்தை வந்து சொல்லுது. ஒரு பொருளாதார வளத்தை சொல்கிறது தான் என்னது? GDP. GDP is the indicator of economic health. எக்கனாமிக் ECONOMIC எக்கனாமிக் ஹெல்த் HEALTH எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் அண்ட் எக்கனாமி. இங்கே கடைசியில் ஒரு எக்கனாமிக்கு முன்னாடி ஒரு ஆன் வராதான். ஹெல்த் HEALTH ஹெல்த் ஆஃப் OF அண்ட் AN எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் அண்ட் எக்கனாமி. அதாவது ஒரு பொருளாதாரத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை சொல்லுது. அதுதான் என்னது? GDP இஸ் த இண்டிகேட்டர் ஆஃப் எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் அண்ட் எக்கனாமி. நீங்கள் எழுதிக்கிற வேண்டியது எக்கனாமிக் ஹெல்த் ஆஃப் அண்ட், அது வரைக்கும் எழுதிக்கணும். ECONOMIC எக்கனாமிக் ஹெல்த் HEALTH ஹெல்த் ஆஃப் அண்ட் AN OF ஆஃப் AN அண்ட், அது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். செகண்டரி செக்டார் அதர்வைஸ் கால்ட் அஸ் டேஷ். செகண்டரி செக்டார் இரண்டாவது, ஃபஸ்ட்டில் வந்து ப்ரைமரிங்கிறது வந்து அக்ரிகல்ச்சர்னோ, செகண்டரி ரெண்டாவது இருக்கக்கூடிய துறை அது. அது இன்னொரு விதமாக எப்படி சொன்னால் இண்டஸ்ட்ரியல் செக்டார். அதாவது இண்டஸ்ட்ரியலானது தொழில்துறை, ரெண்டாவது உள்ளது தொழில்துறை. INDUSTRIAL SECTOR இண்டஸ்ட்ரியல் செக்டர். INDUSTRIAL SECTOR அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டர். அதுதான் என்ன சொல்கிறாங்க? செகண்டரி செக்டர் அதர்வைஸ் கால்டஸ். அதாவது இரண்டாவது துறை, ரெண்டாவது இருக்கக்கூடிய அந்த துறையை வந்து இன்னொரு விதமாக எப்படி சொல்லுவோம்? இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரியல் செக்டார்னு சொன்னாலும் ஒன்று தான், செகண்டரி செக்டார்னு சொன்னாலும் ஒன்று தான். அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். மேட்ச் கொடுத்துருக்காங்க. மேட்ச்சில் பாருங்கள். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்டு வாட்டர். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்டு வாட்டர். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்டு வாட்டர் இதெல்லாம் எதனோட தொடர்பு? இண்டஸ்ட்ரி செக்டாரில் தான் வரும். மின்சாரம், எரிவாயு மற்றும் தண்ணீரில் எதில் வருது? இண்டஸ்ட்ரி செக்டார். எலக்ட்ரிசிட்டி, கேஸ் அண்டு வாட்டருக்குள்ள மேட்ச் வந்து இண்டஸ்ட்ரி செக்டார். அடுத்து ப்ரைஸ் பாலிசி, விலை கொள்கை. ப்ரைஸ் பாலிசி எதில் வரும்னா அக்ரிகல்ச்சரில் தான் வரும். விவசாயத்தில் தான் விலையை நிர்ணயம் பண்ணுறது. அதுதான் ப்ரைஸ் பாலிசினால என்னது? அக்ரிகல்ச்சர், விவசாயம் அல்லது வேளாண்மை. மூணாவது ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி தான் இப்போ உலகமுள்ள எல்லாருக்குமே தெரியும். கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அது டேக்ஸ் அண்ட் கூட்ஸ் அண்டு சர்வீஸ். டேக்ஸ் ஆன் கூட்ஸ் அண்டு சர்வீஸ். G ஃபார் கூட்ஸ், S ஃபார் சர்வீஸ், T ஃபார் டேக்ஸ். அதான் ஜிஎஸ்டின்னு சொன்னால் கூட்ஸ் அண்டு சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது டேக்ஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். அதான் வந்து ஜிஎஸ்டினுடைய அப்ரிவேஷன். எல்லோருக்கும் இது நல்லா தெரியும் நினைக்கிறேன். ஜிஎஸ்டி பற்றி டேக்ஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். மூணாவது. அடுத்து பெர் கேபிட்டா இன்கம். பெர் கேபிட்டா இன்கம்னா தலா வருமானம். ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு. பொதுவாக இந்தியாவில் எத்தனையோ கோடி பேர் இருக்கோம். எல்லாருக்கும் ஒரு
மொத்தத்தில் சொல்லும்போது இவ்வளோ வருமானம் வரும்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம் கண்டுபிடிக்கலாம்ல அதுலேருந்து. அதுதான் பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். அதுக்கு என்ன செய்யணும்? நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன், மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையால் வகுத்துறோம். நேஷ்னல் இன்கம் பார் போட்டாலே வகுத்தல், இந்த இடத்துல பைன்னு அர்த்தம். நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன், அதான் 4வது ஆப்ஷன் ஆன்சர். பெர் கேபிட்டா என்னன்னா தலா ஒரு ஆளுக்கு எவ்வளோ வருமானம், தலா வருமானம் என்பது மொத்த வருமானத்தை மொத்த மக்கள் தொகையை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பெர் கேபிட்டா இன்கம் ஆன்சர் வந்து 4க்கு ஆன்சர் நேஷ்னல் இன்கம் பை பாப்புலேஷன். கீழே பை போட்டு கூட எழுதிக்கலாம், வகுத்தல் மாதிரி போட்டு கீழே பாப்புலேஷன் எழுதிக்கலாம். அந்த ஷார்ட்டாக சின்னதாக பார் போட்டிருக்காங்க. ஒரே லைனில் கூட எழுதலாம், ஒரே லைனில் எழுதணும். இதில் பிரித்து எழுதியிருக்காங்க. அடுத்து C+I+G+X-M. இது ஏதோ ஒரு கணித ஃபார்முலா மாதிரி தெரியுது. இது என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். அதாவது இந்த பாடத்தில் முக்கியமான தலைப்பே கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் தான். அதனுடைய ஃபார்முலா தான் இது. பொதுவாக கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்க, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்திங்கிறது என்னது? சினா கன்சியூமர், நுகர்வோர். அதோட எதுக்கு ப்ளஸ் ஐனா இன்வெஸ்டர், அதாவது முதலீடு செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இன்வெஸ்டர். கன்சியூமர்னால் அதை பயன்படுத்துகிற நுகர்வோர், அதை பொருளை வாங்குறவங்க அல்லது வாங்கக்கூடிய பொருள். ஐ மீன்ஸ் இன்வெஸ்டர் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அளவு பணம். ஜி அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், அரசனுடைய செலவு. எக்ஸ்னா எக்ஸ்போர்ட்டு, எம்னா இம்போர்ட். எக்ஸ் மீன்ஸ் எக்ஸ்போர்ட், ஏற்றுமதி மைனஸ் ஏற்றுமதியிலிருந்து இறக்குமதியை கழிச்சிடணும். மொத்தம் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், ஒரு 50,000 இறக்குமதி பண்ணியிருக்கோம், கழிச்சா தான் அதனுடைய எவ்வளோ நம்மளுடைய ப்ராடக்ட் எவ்வளோன்னு தெரியும். அதான் எக்ஸ் மைனஸ் எம், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். அதாவது C+I+G+X-M, இதுதான் எனது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபின்னு ஷார்ட்டாக நம்ம இந்த பாடத்தின் தலைப்பு சொல்கிறோமே, அந்த ஜிடிபிக்கு அர்த்தமே இதுதான். அதாவது முதல்ல கன்சியூம் பண்ணுறது, கன்சியூம், இன்வெஸ்ட்மெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், எக்ஸ்போர்ட் மைனஸ் இம்போர்ட். இதுதான் வந்து இதனுடைய கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு அர்த்தம். ஓரளவுக்கு ஈஸியான பாடங்கள் தான், கருத்துக்கள் தான். இது வந்து அடிப்படை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற விஷயங்கள். அதனால் கொஞ்சம் ஒரு தடவைக்கு 2 தடவை ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். உடனே படித்து எழுதி காமிச்சிடுங்க.